மாங்காய் மரத்தில் வந்து மாவு பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இன்னொரு முறை பார்க்க போகிறோம். இந்த முறை என்னென்னா இந்த பாலித்தீன் முறையை வச்சு பட்டை கட்டுறது சரியா. இது எப்படி கட்டணும்னா என்ன பண்ணுன்னா இந்த மாவு பூச்சி என்ன பண்ணுன்னா கீழே முட்டை போட்டிருக்குமா அது வந்து பொறிச்சு மேலே மரத்து மேலே மறுபடியும் ஏறும். அப்படி ஏறும்போது என்ன பண்ணுவோம்னா ஏறி மேலே போய் நோய் தாக்கம் பண்ணுமா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பட்டை கட்டுறது. பட்டை எப்படி கட்டணும்னா இப்போ நம்ம சுற்றினோம்னா இந்த ஓட்டையெல்லாம் இருக்கும்ல இதில் இது மூலிமா ஏறி மேலே போயிடும். இப்போ நம்ம இந்த மண்ணை வச்சு இப்படி அரைக்கிறது மூலிமா அந்த ஓட்டையெல்லாம் இல்லாமல் வந்து இப்படி மனசை சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டோம்னா இந்த ஓட்டை மூலிமா அது ஏறி வந்து மேலே போகாது. அதே மாதிரி இது கட்டும்போது என்ன பண்ணணும்னா மரத்தோட அடியிலேருந்து ஒரு 30 சென்டிமீட்டர் மேலே தள்ளி தான் நம்ம இதை கட்டணும். சிவப்பு எறும்பு இவருக்குடா ஓனரு எத்த காட்டுறாங்க. ஓனர் 100 ரூபாய் இருக்கு. அந்த தண்ணியில கழுவுடா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இப்படி நம்ம கட்டிட்டோம். இதுக்கப்புறம் இது வந்து மேலே ஏறி போயிடும். ஏன்னா இது வந்து நம்ம வலுவலும் தான் இருக்கும். ஆனால் நம்ம இது இன்னும் வந்து இப்போ எஃபெக்டிவாக பண்ணணும்னா இதுக்கு மேலே வந்து நம்ம பசை ஏதாவது ஓட்டி விட்டோம்னா இது ஃபுல்லாக சுற்றி போட்டு விட்டோம்னா கீழே ஏறுறது வந்து இதுக்குள்ளேயே மாட்டிக்கும். அப்படிங்கும் போது நம்ம இது இருக்கும்னு நம்ம தெரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி தேவையானது வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன இப்போ மருந்து அடிக்கிறது கூட நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி இது நம்ம க்ளூ இந்த கம்மு போட்டுக்கலாம். இல்லைன்னா அவங்ககிட்ட க்ரீஸ் இருந்தால் க்ரீஸ் கூட போட்டு தடவிக்கலாம். இது எங்கே தடவுன்னா மரத்தோட அந்த கீழே இந்த கவர் க்ளீன் பண்ணோம்ல இங்கே தடவுனா போதும். கவர் ஃபுல்லாக தடவணும்னு அவசியம் இல்லை. மாவுப்பூச்சி யாராம இருக்கா? ஆமாம்.